அஸ்வின் ரவிச்சந்திரனுக்கு இனி இடமில்லை. மேலும் 4 வீரர்களை வெளியில் துரத்தும் சிஎஸ்கே அணி. தோல்விக்கு காரணமே இதுதான். ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் சுற்று கனவு முடிவுக்கு வந்துள்ளது. சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஐபிஎல் வரலாற்றில் முதல் முறையாக சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே அணியை வீழ்த்தி ஹைதராபாத் புதிய வரலாறு படைத்துள்ளது. சிஎஸ்கே அணி நடந்து முடிந்த மெகா ஏலத்தில் தங்களுடைய 3 பிரதான ஸ்பின்னர்களுக்காக மட்டுமே 38 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறது. இவ்வளவு பெரிய தொகையை எந்த அணியும் 3 சுழற்பந்து வீச்சாளர்களுக்காக இதுவரையில் செலவு செய்தது கிடையாது. இதன் காரணமாக தரமான பேட்ஸ்மேன்களை வாங்குவதில் சிஎஸ்கே அணிக்கு ஏலத்தில் பெரிய பின்னடைவு உருவாகியது. சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காவிட்டாலும் நல்ல திறமை இருக்கின்ற, ஏற்கனவே சாதித்து காட்டிய அனுபவம் கொண்ட வீரர்களை வாங்குபவர்கள். இதன் காரணமாக அவர்களுக்கு என்ன வேலை செய்ய வேண்டும் என நன்றாக தெரியும். இந்த வழியில் சிஎஸ்கே தொடர்ந்து சாதித்து வந்தது. தற்போதும் அனுபவம் கொண்ட வீரர்களைத்தான் வாங்கி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இதற்கு முன்னால் வாங்கிய வீரர்கள் போல இந்த அனுபவ வீரர்கள் திறமையானவர்கள் இல்லை என்பதுதான் பிரச்சனையை உண்டாக்கியிருக்கிறது. மேத்யூ ஹைடன், பாப் டு பிளெசிஸ், ஷான் வாட்சன், அம்பத்தி ராயுடு, சுரேஷ் ரெய்னா, ராபின் உத்தப்பா என எல்லோருமே மிகப்பெரிய திறமை கொண்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்தில்தான் சிஎஸ்கே சறுக்கிவிட்டது. எனவே அடுத்த ஆண்டு சில வீரர்களை அணியில் இருந்து நீக்கிவிட்டு பேட்டிங் யூனிட்டை பலப்படுத்துவதற்கு சில முக்கியமான பேட்ஸ்மேன்களை அணிக்குள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. அதே சமயத்தில் இங்கிருந்து 10 ஆண்டுக்கான அணியையும் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அடுத்த ஆண்டு ஐபிஎல் மினி ஏலம் சிஎஸ்கே அணிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. இது குறித்து வீரேந்திர சேவாக் பேசும்போது, ரவிச்சந்திரன் அஸ்வின், விஜய் சங்கர், ரச்சின் ரவீந்திரா மற்றும் கான்வே நால்வரும் அடுத்த ஆண்டு சிஎஸ்கே அணியில் இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த ஆண்டு ஒரு சீசனுக்காக மட்டுமே அணியை உருவாக்க செய்ய முயற்சி செய்யக்கூடாது. அடுத்த 10 ஆண்டுகளுக்கான அணியை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும். இதற்காக இளம் வீரர்களை அணிக்குள் கொண்டு வர வேண்டும் என சேவாக் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு மெகா ஏலத்தில் நடந்த தவறுதான், இதில் தோனியின் பங்கீடும் இருக்கிறது என குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இது குறித்து சுரேஷ் ரெய்னா கூறுகையில், எப்பொழுதும் சிஎஸ்கே ஏலத்திற்கான குழுதான் அனைத்தையும் கவனிக்கிறது. நீங்கள் தோனி இல்லாமல் இப்படியெல்லாம் எதுவும் நடக்காது என்று நினைக்கலாம். அவர் 4-5 வீரர்களின் பெயரை கூறலாம். அவர்களில் சில வீரர்கள் அணி நிர்வாகத்தால் தக்க வைக்கப்படலாம், அவ்வளவுதான். தற்போது அவர் ஒரு அன்கேப்டு வீரராக குறைந்த பணத்திற்கு வந்து தன்னால் முடிந்த அனைத்தையும் 43வது வயதிலும் கொடுத்து கொண்டிருக்கிறார். தோனி அணியின் பிராண்டிற்காகவும் தன்னுடைய பெயருக்காகவும் ரசிகர்களுக்காகவும் வந்து 43வது வயதிலும் விளையாடுகிறார். இந்த வயதிலும் அவர் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக இருந்து மொத்த அணியையும் தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டிருக்கிறார் என சுரேஷ் ரெய்னா தெரிவித்துள்ளார். உங்கள் தின சேவல்.